அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கற்பிக்கும் முறைகள் அப்படிங்கிற பாடப்பகுதியில் இன்னைக்கு நம்ம செயல் கற்பிக்கும் முறைகளை பற்றி பார்க்க போகிறோம். செயல் சொல்லிக் கொடுக்கறது அவ்வளோ கடினமான விஷயம் கிடையாது, ஆனால் ரொம்ப ஆர்வமான ஒரு விஷயம். மாணவர்கள்ட்ட போய் இன்னைக்கு நம்ம செயல் படிப்போமா அப்படின்னா ரொம்ப ஆர்வமாக படிப்போமே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஆசிரியரால் சிறப்பாக செயல் பாடத்தை சொல்லிக் கொடுக்க முடியும். ஏன்னா அவங்க இசையோட பாட்டு பாடுறதையும் நடனம் ஆடுவதையும் ரொம்ப ரசிப்பாங்க. மாணவர்கள் ரொம்ப ஆர்வமாக பங்கேற்பாங்க. ஒரு ஆசிரியரும் அந்த மாதிரி மாணவர்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்துகிற மாதிரியும் மாணவர்களுக்கு செயல் பகுதியும் சொல்லிக் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம செயல் பயிற்சி நோக்குகள் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உருவுணர்ச்சியை வளர்த்தல். உருவுணர்ச்சின்னா அந்த உரிய ஓசை நயம் எதிரி நயத்தோட இசையோட பாடி காட்டுறதான் உருவுணர்ச்சியை வளர்த்தல். நம்ம ஒரு ஆசிரியர் எந்த அளவுக்கு இனிமையோட இசையோட பாடுறாங்களோ அதுலேயே அந்த மாணவர்கள் வந்துட்டு செயல் இவ்வளோ இனிமையுடையதாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அழகை கண்ணின் அந்த செயலில் இடம்பெறக்கூடிய சொற்கள் மற்றும் அந்த வாக்கிய உச்சரிப்பு வார்த்தைகள் இதெல்லாம் அவங்க திருப்பி அந்த கதை மாந்தர்கள் அந்த கதையோட பேர் இதெல்லாம் நம்ம அந்த கருத்துக்களை நம்ம மாணவர்களுக்கு எளிமையாகவும் புரிகிற மாதிரியும் ஆர்வத்தோட மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க ரொம்ப ஆர்வமாக அதை கவனிச்சு கேட்க ஆரம்பிப்பாங்க. அடுத்து கற்பனை ஆற்றலை வளர்க்கணும். நம்ம எந்த அளவுக்கு அந்த செயல் பகுதியை புதிய கற்பனை நயத்தோடு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு மாணவர்களுக்கு கற்பனை திறன் மேம்படும். அடுத்து நாட்டுப்பற்று மற்றும் மொழிப்பற்றி வளர்த்தல். நாட்டுப்பற்று அப்படிங்கிறது மாணவர்களுக்கு செயல் பகுதி மூலமாக எளிமையாக கொண்டு வர முடியும். மொழிப்பற்றையும் நாட்டுப்பற்றையும் செயல் மூலமாக மட்டும்தான் நம்மளால் கொடுக்க முடியும். அடுத்ததாக பார்த்தா தொடைநயங்களை அறிதல். தொடைநயம்னா என்ன? எதிரி நயம், மூளை நயம், முரண், ஏய்வு, அளவடை இந்த மாதிரி நம்ம அந்த செயலில் பயன்படுத்தக்கூடிய தொடைநயங்களை மாணவர்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். அடுத்து பண்பாட்டினை வலியுறுத்தல். அந்த செயல் பகுதியிலிருந்து என்ன மாதிரியான பண்பாடு நம்ம வலியுறுத்துறோம் அப்படிங்கிறது அந்த கருத்து. உதாரணத்துக்கு பண்பாட்டை வலியுறுத்தலுக்கு நம்ம வந்து சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கணும். சிலப்பதிகார செயல் வந்து என்ன பண்பாடு அவங்க தெரிஞ்சுருக்காங்க? அந்த 3 உண்மைகள் சொல்லுவாங்க இல்லையா? அரசியல் பிழைத்தோருக்கு அறக்கூற்றாகவும் உரைசார் தத்துவ உயர்ந்தோர் ஏற்றுவர் உள்வினை உறுத்து வந்து உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒவ்வொரு செயலில் இருந்தும் என்ன நீதி கருத்துக்கள் என்ன அறக்கருத்துக்கள் அப்படிங்கிறது கொண்டு வரோம். என்ன பண்பாடு அதில் வலியுறுத்தணுங்கிறது நம்ம பண்பாடை வலியுறுத்தல் அப்படிங்கிற கருத்துக்களை கொண்டு வரப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் உருவுணர்ச்சியை வளர்த்தல். உருவுணர்ச்சின்னா அந்த பாடலை எவ்வளோ இனிமையாக ஓசை நயத்தோட கற்பனை நயத்தோட மாணவர்களுக்கு புரியும் மாதிரி பாடணும் அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கு நம்ம திருவாசக பாடல் பார்த்துக்கலாம். குனித்த புருவம் கோவை செவ்வாய் பாடல் இல்லையா? அது ஆசிரியர் உரிய ஓசை நயத்தோட இனிமையோட பாடி காட்டும்போது மாணவர்களும் அந்த சிவபெருமானுடைய உருவம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தன்னுடைய உருவுணர்ச்சி மூலமாக புரிஞ்சு கூடவே பாட ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆசிரியர் உட்பறை சூழல்ல ஓசை நயத்தோட உருவுணர்ச்சியை வளர்க்குற மாதிரி பாடி பயன்படுத்திங்கன்னா அந்த பாடப்பகுதி மாணவர்களுக்கு எளிமையாக புரியும். அடுத்த அழகை கண்டி இயல்புகள். நம்ம நடத்தக்கூடிய பாடப்பகுதியில் இருக்கிற சொற்கள் இருக்கக்கூடிய அழகு நம்ம வந்து புரிஞ்சு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம இன்னும் சொல்லப்போனால் நம்ம தமிழ் இலக்கியங்களில் இருக்கக்கூடிய பேர்களுக்கு கூட அவ்வளோ பொருள் இருக்குது. நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் கூட அவ்வளோ பொருள் இருக்குது. பொருள் புரிஞ்சு அதுக்கு அழகு அவங்க தெரிஞ்சுக்கிறது மாதிரி அந்த மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அடுத்து கற்பனையாளர்கள். தமிழ் இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் எல்லாமே கற்பனை நிகழ்வு தான். இப்போ வந்து முத்தொள்ளாயிர பாடல் தான் ஒன்று இருக்குது. அழல் படனத்து அறக் ஆம்பல் வாயவன வெள்ளம் தீ பட்டதனை வெறியை புள்ளினத்தன் கைச்சிறக்கால் பார்க்கொடுக்கும் கவ்வை உடைத்தரும் நச்சிலையை போக்குவதை நாடு அப்படிங்கிற ஒரு முத்தொள்ளாயிர பாடல். இதில் பார்த்தீங்கன்னா அழல் படனத்து அரக்கு ஆம்பல் வாயவன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பல் மலர்கள் எப்படி இருக்குது, அது எப்படி வளர்ந்துச்சு அப்படிங்கிற கருத்துக்கள். அப்போ அந்த மாணவர்களை வளர்க்கறதுக்கு முன்னாடி ஆம்பல் மலர்கள் வளர்றது மாதிரியான ஒரு சூழல் அது காட்டும். அடுத்து வந்துட்டு வெள்ளம் தீ பட்டதனை வெறியை புள்ளினத்தன் கைச்சிறக்கால் பார்க்கொடுக்கும் கவ்வை உடைத்தரும் நச்சிலையை போக்குவதை நாடு அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த ஆம்பல் மலர்கள் கடற்கரையோரும் என்ன பண்ணியிருந்தாங்க? மலர்ந்துருக்குதாம். ஆம்பல் மலர்கள் பொதுவாக செந்நிறம் கொண்டது, சிவப்பு கலரில் இருக்கும். அந்த மலர்கள் மலர்ந்துருக்குது அந்த கடற்கரையோரம். அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா புள்ளினம்னா என்னது? பறவை இனங்கள். அந்த புள்ளினங்கள்லாம் என்ன பண்ணுதாமோ தன்னுடைய குஞ்சுகளை வந்துட்டு தன்னுடைய பார்க்கவே தன்னுடைய குட்டின்னு சொல்லுவாங்க. தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய சிறல்களால் என்ன பண்ணுதாமா? இப்படி ஒடுக்கி வைக்குதாமா, பாதுகாப்பு